சற்று முன் எனக்கு பிரதமர் பதவியே வேண்டாம், இனி அமித்ஷா தான் பிரதமர், மோடி அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் களத்தில் பல புரட்சிகரமான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கான சில ஆரம்பகட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பல சம்பவம் இருக்கிறது. இதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மோடி தனது வாரிசு குறித்து குறிப்பையும் கொடுத்தார். மோடிக்கு பிறகு யோகிதான் என உற்சாகத்தில் இருந்த ஒரு குழுவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவை பாராட்டி வாழ்த்திய பிரதமர் மோடி, இது வெறும் ஆரம்பம்தான், அவர் இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது என கூறினார். அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதம் உள்ளது? பிரதமர் பதவி மட்டும்தான் மீதம் உள்ளது. ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி நினைக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த பிரதமர் யார்? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று அடுத்தடுத்த கேள்விகள் எழுந்துள்ளது. அமித்ஷாவின் எதிர்காலம் குறித்து மோடி கூறியதற்கும் அதற்கு முன் நடந்த சில நிகழ்வுகளை வைத்து பார்த்தால் அரசியல் களம் தெளிவாக தெரியும். பிரதமர் ஜனாதிபதியை சந்திக்க சென்றார். அதன் பிறகு உடனடியாக அமித்ஷாவும் அவரை சந்திக்க சென்றார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமித்ஷா எதிர்க்கட்சிகளுடன் சந்திப்பை நடத்துகிறார். அமித்ஷா அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துகிறார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மோடியை விட அமித்ஷா மிகவும் ஆக்ரோஷமாக தோன்றுகிறார். மோடி ராஜ்யசபாவில் பேசக்கூட செல்வதில்லை. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமித்ஷா பேசுகிறார். தற்போது அமித்ஷாவுக்கு 60 வயது தான் ஆகிறது. அவர் நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் தனது சொந்த குருவான எல்கே அத்வானியின் சாதனையை முறியடித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை பார்த்தால் மேலும் மேலும் செல்ல வேண்டும் என்று அர்த்தப்படுத்துகிறார். இதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கலாம். முதலாவதாக அமித்ஷா நீண்ட காலம் உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் மேலும் செல்ல வேண்டும் என்று ஊகிக்கப்படுகிறது. அதாவது அவர் மேலும் முன்னேற வேண்டும். எனவே தற்போது உள்துறை அமைச்சரின் முன்னேற்றத்திற்கு பிறகு பிரதமராவதில் மட்டுமே முன்னேற்றம் இருக்கும் என்பது தெளிவாகிறது. மேலும் மோடிக்கு செப்டம்பரில் 75 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. RSS தரப்பில் இருந்து மோகன் பகவத் தரப்பில் இருந்தும் அந்த நபர் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று கூறப்பட்டது. அதன் பிறகு மோகன் பகவத் தனது மனதை மாற்றிக்கொண்டார். ஆனால் அழுத்தம் உள்ளது. ஒரு வகையில் இது ஒரு உளவியல் அழுத்தம். ஏனெனில் நரேந்திர மோடியே தனது வழிகாட்டியான லால் கிருஷ்ண அத்வானியை புரவலர் வாரியத்திற்கு அனுப்ப இந்த விதியை செயல்படுத்தினார். எனவே இந்த விதி நரேந்திர மோடிக்கே பொருந்தும் என்பது வெளிப்படையானது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் இப்போது அமித்ஷா அடுத்த பிரதமராக இருப்பாரா என்பது குறித்து கேள்வி அல்லது விவாதம் தொடங்கியுள்ளது. அவர் பிரதமராக இருந்தால் அது செப்டம்பரில் நடக்குமா என்பது குறித்தும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன. மேலும் ஒரு காலத்தில் தேர்தலில் வெற்றிக்கு தேவையான வாக்குகளை பெரும் திறனாக இருந்த நரேந்திர மோடி தற்போது அவரிடம் அந்த திறன் மிகவும் குறைந்துவிட்டது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் நரேந்திர மோடியை ஒரு நல்ல மற்றும் மரியாதைக்குரிய பிரியா விடை விழாவை ஏற்பாடு செய்து பிரதமர் பதவியை அமித்ஷாவிடம் ஒப்படைக்க விரும்புகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. எனவே இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி விரைவில் அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் என்பது குறித்து தகவல்களை அவரே வெளியிட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.